ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் லைட் பப் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மல் ப்ளவுஸ் எப்படி நம்ம ஸ்லீவ் அளவு வைப்போமோ அதே அளவு வச்சுட்டு நம்ம வந்து மேலே 3.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா அளவு வச்சுக்கலாம் பப்புக்காக. அப்புறமா அதுலேருந்து கீழே வந்து 4.5 இன்ச் அப்படியே அளந்துட்டு வந்து அதுலேருந்து ஒரு லைட்டாக ஒரு இதுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம பப்பு வைக்க போகிறோம். அதுக்காக தான் அடையாளத்துக்காக இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சு நான் ஸ்லீவ் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போடுறேன். பாருங்கள், அதுக்கப்புறமா பெரிய தையல் வச்சுட்டு மிஷினில் இந்த மாதிரி லைட்டாக நம்ம எந்த அளவு 4.5 இன்ச்சுலேருந்து பின்னாடி பப்புக்காக விட்டோமோ அதுலேருந்து இந்த மாதிரி பெரிய தையல் போட்டுக்கிட்டு லைட்டாக வந்து அதை வந்து சுருக்கமாக லைட்டாக இழுத்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக சுருக்கம் வர மாதிரி 2 சைடும் மாற்றி மாற்றி ஆப்போசிட் சைட்லேருந்து இழுத்து விடுங்க. பாருங்கள், இது வந்து பப்பு வந்து இப்போ லைட்டாக வந்திருக்கு. இப்போ வந்து ப்ளவுஸில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸ் பீஸ் வந்து 2ஆக மடித்து அந்த இடத்துல பாருங்கள், நடுப்பாகத்துலேருந்து ஷோல்டர்கிட்டையும் நடுப்பாகத்துக்கு ஒரு பின் வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பப்பு வைக்கும்போது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ கை வந்து நம்ம லாஸ்ட் எண்ட்லேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் லைட்டாக வந்ததுக்கப்புறம் மேலே வந்து 4.5 இன்ச் நம்ம விட்டாலே அந்த இடத்துல வந்து இந்த சைடு 3 ஃப்ளிப்ஸும் அந்த சைடு 3 ஃப்ளிப்ஸும் நடுவில் வந்து ஷோல்டர்கிட்ட லைட்டாக வந்து சுருக்கமும் விட்டு நீங்கள் வந்து அப்படியே நேர் தையல் அடிச்சுக்கோங்க. இது வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம தைச்சதுக்கப்புறமா ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃப்ளிப்ஸ் வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பார்த்து பொறுமையாக கொஞ்சம் நம்ம 2 சைடும் கரெக்டாக வைக்கும்போது தான் பப்பு வந்து பார்க்க அழகாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து ப்ளவுஸ் பின்னாடி பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், பப்பு வச்சாச்சு. இப்போ வந்து சைடெலாம் ஜாயின் பண்ணிடலாம். உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து முழுசாக ஸ்டிச் பண்ணுறது, கட்டிங் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது வீடியோ தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கப்புறமா ஃபுல் வீடியோ போடுறேன். பாருங்கள், பப்பு வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நீங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். நிறைய பேர் என்னோடய சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.